ஜனநாயகம் படத்தை அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாத பிடிச்சி எல்லாத்தையும் வச்சு விஜய், இல்லை உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லை இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் எங்கள் அரசியலில் ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் பதவியை பிடிச்சிட போகிறாருன்ட்டுன்னு உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. நான் எதெல்லாம் கையை வச்சு அவர் அசிங்கம் பண்ணணும் விஜயன்னு நினச்சிங்களோ எல்லாத்தையும் பண்ணி தீர்த்தாச்சு. ஏண்டா நீங்கள் ஒரு ஆள் தான் ஆளணுமாடா? இந்த திமுக காரனை கேட்குறேன், நீங்கள் தான் ஆளணுமா? நீங்கள் ஆண்டு ஆண்டு தான் குழந்தைங்களாம் சாகுது, அப்போ கூட உங்களுக்கு அறிவு இல்லையா? பெண்களுக்கு ஐயோப்பா, திமுக காரன் செமடா. திமுக தீய சக்தி, திமுக செம்ம. அன்னைக்கு ரிலீஸ் பண்ணல அந்த படத்தை, ஏண்டா திருட்டுத்தனமா இன்னைக்கு எடுத்து ரிலீஸ் பண்ணுறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்லை? அதோட உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி, பொண்ணுங்க, ஆத்தா, தங்கச்சி, அக்காங்க எல்லாரையும் கூட்டி கொடுங்கடா, கூட்டி கொடுங்க. கோடி கணக்கா லட்சக்கணக்கா படத்தை போட்டு எடுத்து இன்னைக்கு உக்காஞ்சிங்கன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு தாண்டா தெரியும். அன்னைக்கே ரிலீஸ் பண்ண வேண்டியதானடா புறம்போக்கு நாய்ங்கள. அதில் அரசியல் இருக்குது, அரசியலை பற்றி பேசியிருக்காரு, அதை பற்றி பேசியிருக்காரு. அன்னைக்கு அந்த படத்தை முடக்கி போட்டீங்க. இப்போ என்ன மயிர்கடை எடுத்து திருட்டுத்தனமாக விடுறீங்க புறம்போக்கு நாய்ங்கள. சி, நீங்களாம் சோறை தான் தின்றீங்களா இல்லை பீய தின்றீங்களானே தெரியல. விஜய் ஸ்ட்ரெயிட்டா அவர் என்ன பண்றாரா, சிஎம் பதவி கேட்கிறாராம். ஆமா, கேட்பாங்க தான் சிஎம் பதவி. ஸ்ட்ரெயிட்டா நம்மளுக்குலாம் அதுதான், ஸ்ட்ரெயிட்டா போய் உக்காரணும். நேரெல்லாம் உட்காரக்கூடாது, எப்படி ஆப்போசிட்லலாம் உட்காரக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா போய் சிஎம்ல தான் உட்காரணும் விஜய். அதனால போட்டு ஒரு மனுஷனை இப்படியெல்லாமாடா கொடுமைப்படுத்துவீங்க, இப்படியெல்லாமாடா சாவடிப்பீங்க? அன்னைக்கு ரிலீஸ் பண்ணல அந்த படத்தை, இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க. அதுவும் திருட்டுத்தனமா, திருட்டு கம்நாட்டிங்கள, திருட்டு கம்நாட்டி நாய்ங்கள. இன்னும் எதத்துல தான் கையை வச்சு நாசம் பண்ணுவீங்க. ஆனால் நீ எவ்வளோ பண்ணாலும் தீய சக்தி கிடையாது, அவ்வளோதான், க்ளோஸ். எல்லா மக்களும் பார்த்துன்னு தான் இருக்காங்க. நீ என்னென்ன அநியாயம் பண்ணுற, என்னென்ன அட்டுழியம் பண்ணுற, எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்காங்க. எல்லா ஜனமும் தெளிவாக இருக்காங்க. ஓகேவா? நான் டிவிக்கு ஆளுனா உடனே டிவிக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாமோ எல்லாருக்கும் கழுவி ஊற்றுறீங்க. உங்களுக்கு தான் கழுவி ஊற்ற தெரியுமா? எங்களுக்கெல்லாம் கழுவி ஊற்ற தெரியாதா? நாங்களாம் கழுவி ஊற்றுனா செத்து போயிடுவீங்க நீங்கள், புறம்போக்கு நாய்ங்க. சி, நீங்களாம் மனுஷன் ஜென்மமா இல்லை இப்போ பார், ஏதோ ஒரு ஊரில் கழுத்தை துண்டனும், ஆட்டு கழுத்தை வெட்டுற மாதிரி, கோழி கழுத்தை வெட்டுற மாதிரி துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சு எவ்வளோ அவனுக்கு ஒரு தைரியம், அவன் சைக்கோ தெரியல. அந்த மாரி இருக்கிறானுங்க இந்த தீய சக்தியில் சைக்க புறம்போக்கு நாய்ங்க. ஆனால் ஓன் வாய்ஸ் போடக்கூடாதுன்னு இருக்கேன் கைஸ். ஆனால் ஒன்று பார்க்கும்போது நம்மளுக்கு பிபி ஏறுது. எப்படி இவனுங்க ஒண்டி தான் ஆட்சியில் உட்காந்து கொள்ளாடிச்சு அங்கேயும் இங்கேயும் சேர்க்கணும். 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டிக்கு அப்பன் ஒரு 10 பொண்டாட்டிக்கு சேர்த்து வச்சுட்டு போயிடான். இவன் புள்ள ஒரு 5 பொண்டாட்டிக்கு சேர்த்து வச்சுக்கிறான். இவன் புள்ள ஒரு 5 பொண்டாட்டிக்கு சேர்க்குறான். அவன் பிள்ளைக்கு ஒரு இன்னுமே செட்டிங் பாருங்க. இவங்க குடும்பமே ஆளணும். இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எத்தனை பொண்டாட்டி அப்பாட்டி எல்லாம் இருக்காங்களோ அவங்க ஒண்டி தான் ஆளணும். ஏன்னா மற்றவங்க ஆளக்கூடாது. விஜய் ஒண்டி வந்துட்டானா விஜய்க்கு இத்தனை பொண்டாட்டி, அவ கூட தொடர்புக்குது, அங்கே கூட்டின்னு போகிறான், இங்கே கூட்டணும். நீங்களாம் எங்கெங்கெல்லாம் கூட்டு போய் யாரெல்லாம் என்னென்னா பண்ணியிருக்கீங்க, அதை தான் எடுத்து உங்கள் வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏற்றுறாங்க. முதல்ல உங்கள் முதுகுங்களை திரும்பி பாருங்கடா. நாட்டுக்கு நல்லது செய்ய ஒருத்தன் வரானா அவனுக்கு எவ்வளோ ஒரு பழி, எவ்வளோ ஒரு அசிங்கம், எவ்வளோ ஒரு கேவலம். இவ்வளோ கேவலமான நாய்ங்களா இருங்க. இல்லை வேற வேறு அப்பான்றாங்களாம், மயிலுன்றாங்க.